உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ அன்னைக்கு வீட்ல இல்லாம இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீ படிச்சவன் தானே, ஆதாரத்தை காட்டினா நம்புவல்ல. இந்தா பாரு. இப்ப நம்புறியா மாப்பிள? பூ வைக்கிற அன்னைக்கு அவ வீட்ல இல்ல, இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கான்னு. அன்னைக்கு அவ போயிட்டு வந்த இன்டர்வியூக்கு தான் இப்ப அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இப்பவாது தெரிஞ்சுக்க மாப்பிள, அந்த நந்தினி எவ்வளவு பெரிய கேடின்னு. அவ அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியில போனத நான் பார்த்ததுனாலதான் நான் அக்கா கிட்ட வந்து சொன்னேன். யோசிச்சு பாரு மாப்பிள, இப்பவே இவ்வளவு தகடு திட்டம் பண்றவ உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டா என்னென்ன சதி வேலைகள் எல்லாம் பண்ணுவா. இதே மாதிரி ஏதாவது ஒரு தப்ப பண்ணிட்டு அவ மாட்டிக்க போறன்னு தெரிஞ்சதும் அந்த பழியெல்லாம் உன் அம்மா மேலதான தூக்கி போடுவா. ஏன்னா அவளுக்கு தான் இதெல்லாம் பழகிடுச்சே. அப்படி ஒருத்திய நீ கட்டிட்டு வந்தன்னா அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் முட்டாளாக்கி நல்லா இருக்கிற குடும்பத்தை ரெண்டாக்க மாட்டா. வீட்டுக்கு வந்த மருமக சரியில்லைனாலும் ஏன் அக்கா மேலதான் அந்த பழியெல்லாம் வந்து விழும். அப்பவும் அவ செய்யற தப்புக்கெல்லாம் என் அக்கா தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா இருக்கும். அப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மானம் கெட்டு போய் வாழ்றதுக்கு பதிலா இப்பவே அவங்க செத்துடலான்னு தான் அக்கா இப்போ தூக்கல தொங்கிடலான்னு போயிடுச்சு. ஏன்னா பெத்த தாயை விட இந்த உலகத்துல பெருசு என்ன இருக்கு சொல்லு? அந்த நந்தினி பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுதான் நீ உடனே கோவப்பட்டு நீ ஏதாவது ஒண்ணு பண்ணுவன்னு நம்பிதான் நான் உன்னை கூட்டிட்டு வந்து என் அக்காவை காப்பாத்துவன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உன்னை கூட்டிட்டு வந்து உண்மையெல்லாம் நிரூபிச்சது வேஸ்ட். அக்கா, நீ இனி மானம் ரோஷம் இல்லாம மானம் கெட்டு வாழ்றத விட நீ சாகணும் முடிவெடுத்தது சரிதான். உனக்குன்னு கேட்கறதுக்கு இங்க ஒரு நாதியும் இல்லாம இருக்கிறத விட நீ உசுரோட இருந்து என்ன செய்ய போற? நீ சொன்ன மாதிரி நீ நிம்மதியா செத்து போக்கா சாவு. மாமா, எங்கம்மா ஏன் சாவணும்? எந்த தப்புமே பண்ணாத எங்க அம்மா எதுக்கு சாவணும்? தப்பு பண்ணது அந்த நந்தினி, தண்டனை அவளுக்கு தான் கிடைக்கணும். இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் வேணவே வேணாம். அந்த நந்தினி எனக்கு வேணாம். இனிமே அவளுக்கு என் வாழ்க்கையில இடம் இல்ல. இனி யார் வந்து சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.